லவ்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் பேக் டு அக்ஷிதா ஷாப்ஸ் சேனல். நான் வந்து சொன்ன மாதிரி இன்னைக்கு இப்போ நம்ம வந்துட்டு க்ரூஸில் டின்னரு. என்னென்னா இதுக்கு முன்பு வந்து நமக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு தாண்டி நமக்கு வண்டி கொஞ்சம் டிலே அப்படிலாம் ஆனதுனால நமக்கு ஆன் டைமாக க்ரூஸ்க்கு போக முடியலை. சரின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் டே வந்து க்ரூஸை சேஞ்ச் பண்ணிட்டோம். இதுதான் போல், அதுதான் நம்ம க்ரூஸ். அதுதான் டின்னர் போல், அந்த க்ரூஸில் தான். அதுதான் போல். ஸோ நம்ம வந்துட்டு டேரக்டாக டின்னரில் சந்திப்போம். அங்கே இங்கே தான் வந்துட்டு டிக்கெட் கலெக்ட் பண்ணோம். டிக்கெட் கலெக்ட் பண்ணோன்னு ஏதோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் தந்திருக்காங்க அவங்க. தியாவுக்கு வந்துட்டு டிக்கெட் வாங்கலை. இப்போ தான் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி உங்களுக்கு டிக்கெட் இருக்குன்ட்டு. ஸோ தியாவுக்கு டிக்கெட் வாங்கணும். நம்ம இதுதான் நம்மளோட டிக்கெட். இந்த பேக்லையா? இங்கே பாரு. ஐயோ தீப்தி, பொண்ணு என்னெல்லாம் வாழை வாங்குற தீப்தி. சின்ன விட வைக்க, இங்கே வைக்க, தாழ இருக்கு. இப்போ இருக்கு. இப்போ கிளிக் ஆகி அங்கே பாருங்க. அவன் போய் எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படி ஸ்டிக்கரை. சிவாங்களும் அபிஷேக்கும் பாருங்க. என்ன இது கிரிஞ்சா ட்ரெண்டிங்லாம். ஐயோ இல்லைன்னா நீங்களும் இப்படிதான் போட்டிருப்பீங்க. ஸ்டிக்கர் பேசாம ஸ்டிக் பண்ணாம எல்லாரும் கையில எங்கேயாச்சும் வச்சிருக்கலாம். அது விழுந்து போகுது இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம். எங்கள் அம்மா வந்துட்டு சொன்னாங்க இந்த மாதிரி தாய்லாண்டுக்கு வரும்போது நான் பேசாமல் எல்லாம் துப்பட்டாவாக எடுத்துகிட்டு வர போகிறேன். ஏன்னா அதுவும் அந்த மாதிரி அவங்க ட்ரேப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அவினாஷ் வந்து 7 kg தான் அலவுட் சொன்னாங்க. ஸோ அதனால் எல்லாம் வெயிட் ஜாஸ்தி ஆகிடுமே சொல்லிட்டு ஒரு 5 துப்பட்டா எடுத்துகிட்டு வந்து 5 துப்பட்டாவை கழுத்தில் கட்டி இடுப்பில் கட்டிட்டு போயிடலான்னு பார்த்துருந்தேன். உங்களுக்கு முன்னாடி அவங்க அங்கே கட்டி விட்டாங்கல்ல. திருப்பி அடுத்த வாட்டி தாய்லாந்து வரும்போது வரும். ஏன்னா இந்த வாட்டி தாய்லாந்து வரும்போது அந்த துப்பட்டாவோட அளவே வந்து 3 மீட்டர் தான். ஆனால் எனக்கு இப்போ எப்படி ஒரு 6 மீட்டர் தேவைப்படும். நான் சேஃப்டிக்கு ஒரு செப்பல் எடுத்துக்கிட்டேன். இந்த செப்பல் வந்துட்டு நம்ம அந்த க்ரூஸ்குள்ளே போகிறப்போ போட்டுட்டு போகலாம். கால் வலிக்குது, அப்புறம் எதுக்கு இது போட்டணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நம்ம கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கணும் இல்லையா? ஹேண்ட்பேக். என் ஹேண்ட்பேக் எடுக்கலாம். என் ஹேண்ட்பேக்கில் என்னென்னலாம் இருக்குது, என்னதான் இல்லை என் ஹேண்ட்பேக்கில் எல்லாமே கிடக்குது. என் ஹேண்ட்பேக்கில் பாஸ்போர்ட். சரி, ஓகே. நான் வைஃபை கனெக்ட் பண்ணிவிட்டு வரேன். அதுக்குள்ளே நான் இங்கே இருக்கிற கடை எல்லாமே வந்து சுற்றி பார்த்துட்டு வரேன். இங்கே பேபிஸ் கேர்ள்ஸ்க்கு செம்மையாக இருக்குது. நிறைய ட்ரெஸ் கடை இருக்குது இதுக்குள்ளே. இப்படியே உள்ளே போனால் ட்ரெஸ் கடை தான் ஃபுல்லாக. இது என்னமோ டெர்மினல் 21 அப்படின்ற மால். நம்மளுக்கு டெர்மினல்னால் ஏர்போர்ட்டில் இருக்க அந்த டெர்மினல் அந்த மாதிரி தான். அது கர்ச்சிஃப் இல்லை, அது வந்துட்டு ஸ்கார்ஃப். தெரியாதா என்னன்ட்டு அதான் அந்த மண்டைக்கு மேலே போடுறது. ரொம்ப நல்லவங்கல்ல, வந்துட்டு இந்த மாதிரி ஷாப்பிங். நாங்கள் வந்துட்டு மசாஜ் வரல அப்படின்னு நினச்சோம். பட் என்னென்னா மசாஜ் வந்துட்டு 1 hour ஆகும். பட் இங்கே சமயம் வந்துட்டு 7 o'clock. நாங்கள் வந்து க்ரூஸில் 7:15 இப்போ நாங்கள் கிளம்பணும். அதனால இப்போ நம்மளால் பண்ண முடியாது. ஸோ சிவாங்கிள் வந்துட்டு க்ரூஸ் முடிச்சுட்டு நம்மளை மசாஜ் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தானே சிவாங்கிள்? ஆமாம், சிவாங்கிள் தான் ஸ்பான்சர். கடைசி 4 நாள் எல்லாத்தையும் சிவாங்கிள் தலையில் கட்ட வேண்டிய. வாவ், அங்கிள் இங்கே பாருங்க, சாண்ட்விச்சில் போய் மூஞ்சி வரும். பாத்ரூம் பாருங்க, அந்த பாத்ரூம் பார்க்கணும் நிறைய. இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், பொசிஷன் என்னடா
வந்துட்டு லைட்டாக ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். பட் அதுக்குள்ளே கால் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி க்ரூஸுக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, வர சொன்னாங்க அப்படின்ட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஒரு ஆளுமே இல்லை. என்னோட ஏமாத்துறீங்களா என்ன? நானும் மம்மி தான் ஃபஸ்ட்டில் வந்து நிற்கிறோம். கடைக்குள்ளே போனோம், ஏதாவது நிம்மதியாக வாங்கிட்டு வந்திருப்பேனா இல்லையா? ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்து தான் பார்த்தா இன்னும் டைம் இருக்கே. அவங்க 7:30 தானே சொன்னாங்க, இவ்வளோ சீக்கிரம் ஏன் கூப்பிட்றான்ட்டு. யாரும் வந்துட்டே இல்லையாம்மா? சிவாங்கில் கால் செய்து பாருங்க. நம்மளை வந்து இங்கே வெயிட் பண்ண சொன்னால் அவங்க கேட் 4க்கு போயிட்டாங்க. இப்போ கால் பண்ணி கேட் 4க்கு வாங்கன்ட்டு. அட பாவிங்களா, மனசாட்சி இல்லாதவங்க. இப்போ நானும் மம்மி கேட் 4 பார்த்தாச்சு. கேட் 4 பார்த்து அங்கே நடந்து போயிட்டுருக்கோம். ஓஹோ அம்மாடியோ, எவ்வளோ பெரிய கியூ. இப்போ நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்க, கேட் 4. அதுதான் நம்மளோட. ஓ அதுவா? ஆமாம், அதுதான் க்ரூஸ். நம்ம க்ரூஸ். நம்ம வந்துட்டு செகண்ட் லைன் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போதான் உள்ள ஏட்டா இப்போ இருக்கு செகண்ட் லைன். சண்டை அதுக்குள்ள. தியாவோட டிக்கெட்டு இங்கே பரவாயில்ல போங்க. இதுக்குள்ளே தான் நம்ம இப்போ போக போகிறோம். வாவ், ஏ போகலாம். இன்னொரு வாட்டி சொல்லுங்க அங்கல். அது வந்துட்டு ஒரு மாதிரி லக்ஸரி ட்ரீட்மெண்ட், இவ்வளோ தான் ஊற்றி கொடுப்பாங்க. கொஞ்சம் அது மாதிரி வந்து ரிச்சாக நடந்துக்கிறதுக்கு வந்துட்டு இது மூவ் ஆகும் கொஞ்ச நேரத்தில். இது வந்துட்டு இப்போ கொஞ்ச நேரத்தில் மூவ் ஆகும் அப்படியே. இதெல்லாம் அழுக்கு தனியாக இருக்கு. ஏய் அவினாஷ், கைடு 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 அவினாஷ் கைடு. ஏட்டா ஏட்டா ஷோ ஷோ கேண்டில் லைட் டின்னரா? ஏய் கைடு, இந்த அழுக்கு தண்ணி பார்க்கறதுக்கா? வாட் இஸ் திஸ்? புனிதமான தண்ணியா? போய் குளிச்சுட்டு வா போ. சிக்கன் டிக்கெட்டா? ஏய் என்ன அழுவுறியா தீப்தி? கண்ணு தண்ணி வருது. அப்படி இல்ல, இது இல்ல, இதோட இதோட எங்களோட சைலண்ட் முடியுது. அதனால தீப்தி வந்துட்டு எமோஷனல் ஆயிட்டா. ஏய் கொஞ்சமா அழுவணும் தானே, அப்பதான் ஹைலைட்ஸ்ல போட முடியும். Lifeboard, and once again the lifeboard you can find it under your table, okay? And the washroom. ஆமா, இது லைஃப் போட், லைஃப் ஜாக்கெட்ஸ் இங்க இருக்கு. லைஃப் போட்ல லைஃப் ஜாக்கெட்ஸ். And the washroom of this one is in the middle. You are in the right side. The left side is for the men's toilet. The right side is for the women's toilet. If you want to smoke, the smoking area is to go upstairs. And the back side. Yes. ಇದಕ್ಕೆ ಪ್ಲೇಟ್ ಹಾಕೊಂಡ್ರಿ. ஒரு நாள் நான் பார்த்துருக்கேன்.
அது ஃபிஷ் இதுதான் ப்ரான்ஸ் கை காமி காமி கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் நூடுல்ஸு ப்ரான்ஸ் ஃபிஷ்ஷு இது பன்னீர் இது சிக்கன் அதுதான் மீன் கறி அப்புறம் ரைஸு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்தேன் ஆனால் இப்போ யோசிக்கிறேன் ஏன் இந்த நூடுல்ஸ் எடுத்து அதுதான் சோறும் மீன் கறியும் எடுத்தேனே ஐயோ அப்படின்ட்டு வச்சுட்டு பரவாயில்ல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாப்பிடுவோம் என்ன தீப்தி சூப்பராக இருக்கா ஓகேயா தீ எங்கே உண்டு அவளுக்கு இங்க பாருங்க எப்படி மூவ் பண்ணணும்னு வா അവിടെ നോക്ക് ദിയാ വാ ഇവിടെ നോക്ക് ഈ അത് പോലാൻ വേണ്ട ஸோ இதுதான் வந்துட்டு இங்கே வந்து கேப்டன் இருக்காங்க கேப்டன் ஆஃப் த ஷிப் இது வந்துட்டு ஸ்மோக்கிங் ஏரியா மாதிரி மேலே ஃபோட்டோஸ் கூட எடுக்கலாம் லாஸ்ட் டே ஓவர் இந்த ட்ரிப்போட தாய்லாந்து ஓவர் கரண்டே போயிடுச்சு ஏய் என்ன நின்ட்டோம் நம்ம இங்க பாரு நின்னுட்டோம் ஐயோ ஓ இதோ இப்போ ஸ்டார்ட் பண்றாங்க இன்ஜினை புல் பண்றாங்க ஐயோ லைஃப் ஜாக்கெட் கூட கிடையாது ஓகே இருக்கு அடியில் டேபிள் கடியில பேங்காக் ட்ரிப் முடிஞ்சிருச்சு பேங்காக்ல தாய்லாந்து ட்ரிப்பே முடிஞ்சிருச்சு நாங்கள் எல்லாரும் கிளம்பிட்டு நாளைக்கு வந்துட்டு பேக்கப் பண்ணுறோம் குழந்தை எப்பயாவது அம்மா கிட்ட கொடுக்கலாங்க இப்பயாவது அக்ஷிதா குழந்தை அம்மா கிட்ட கொடு கமெண்ட்ஸ் எவ்வளவு பேர் அஃபெக்ட் ஆயிருக்கு வாவ் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க